Hello everyone. Hello everyone. ஸோ கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம்னா கூகுள் டிஸ்பிளே ஆட்ஸ். ஸோ டிஸ்பிளே ஆட்ஸ்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது நார்மலாக நம்ம சர்ச்சு யூடியூப் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து டிஸ்பிளே, அதாவது உங்கள் வீடியோ இல்லை இமேஜ் இது வந்து மற்ற வெப்சைட்டில் நம்ம அட்வர்டைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம கிளைண்ட்ஸு இல்லை நம்மளுக்கு லீட் ஃபண்டில் எடுத்துகிட்டு வர்றது, ஓகேங்களா, நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரது, இம்ப்ரெஷன் கொண்டு வரது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸை புல் பண்ணலாம். ஸோ இது எப்படி நான் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் என்னென்னா, கூகுளுக்கு வந்து ரெண்டு கூகுள் ஆட்ஸு, கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கூகுளில் நிறைய பேர் பிளாக்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பிளாகு, வெப்சைட்ஸு நிறைய பேர் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கூகுள் ஆட்சென்ஸில் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அவங்க சைட்ஸில். ஓகே, நீங்கள் இந்த சைட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருவாங்க சைட்டை. ஸோ கூகுள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க, இமேஜ் ஃபார்மேட்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, நிறைய இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட்ஸில் நீங்கள் இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வெப்சைட்டில் உங்களோட இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். சப்போஸ் அவங்க வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எடுக்கிறேன். என்னோடய வெப்சைட் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறவங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பிளாக்ஸ் இருக்கும், எப்படிலாம் பேக் அண்ட் மூவர்ஸ் மூவ் பண்ணணும், எப்படி சேஃபாக மூவ் பண்ணணும், நிறைய பேர் பிளாக் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் எழுதும் போது அந்த பிளாகில் என்னோடய ஆட் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்கும் போது என்னோடய ஆட் வரும்போது ஸோ ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கிளிக் பண்ணி என்னோடய வெப்சைட் வருவாங்க. இதுதான் ஐடியா. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போது. ஸோ நான் வந்து ஒரு என்டிடிவி போடுறேன். என்டிடிவி நார்மலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் டைப் ஆடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் டைப் ஆடு. இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கூகுள் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு த யூஸர் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யூஸர் நம்ம ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லா டீட்டெயிலும் வச்சு நம்ம எது தேடுறோம், என்ன நம்மளோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே கூகுளுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் அமேசானில் போயிட்டு ஒரு ஷூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் அந்த ஷூ உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ கேட்சில் வச்சு இதெல்லாம் எடுத்துடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்மளோட ஆட் வரும். இது மூலமாக இது கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு வர மாதிரி இருக்கும், இல்லாட்டி கால் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து இமேஜ் சைஸஸ். ஸோ இமேஜ் சைஸஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ ஸ்கொயர் டைப் என்னது, ஸ்மால் ஸ்கொயர்னாது, பேனர், லீடர் போர்டு, இன்லைன் ரெக்டாங்கிள், உங்களுக்கு எந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் இமேஜ் கண்டிப்பாக ரெடியாக வச்சுருக்கணும். மேக்ஸிமம் 150 KB அதுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ ஆட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் போயிடலாம். லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண பிறகு நியூ கேம்பெயின் கொடுங்க. நியூ கேம்பெயினில் நம்ம இப்போ வந்து நான் வந்து கிரியேட் கேம்பெயின் வித் கோல் கைடன்ஸ், எனக்கு கோல் இல்லை, அதனால் நான் வந்து ஸோ இதில் நிறைய கேம்பெயின் டைப் இருக்கும். இதில் டிஸ்பிளே கேம்பெயின். ஸோ இதில் 2 டைப் இருக்குது, ஸ்மார்ட் டிஸ்பிளே கேம்பெயின், ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே கேம்பெயின். ஸோ இதில் வந்து நீங்களே டார்கெட் சூஸ் பண்ணலாம், சில ஆட்டோமேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஸ்மார்ட் டிஸ்பிளே ஆப்ஷனில் கூகுள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகே இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் தான், இதுதான் அவங்க டார்கெட்டு, அதனால் இவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி இவங்களுக்கு ஆட்ஸ்லாம் இங்கே ஷோ பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து உங்களோட வெப்சைட்டு இதை கொடுங்க, வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வெப்சைட் வேணும். ஸோ உங்கள் வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த பிறகு ஸோ
நேம் கேட்கும், நேம் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த லொக்கேஷன் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அந்த லொக்கேஷனை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ சென்னை மட்டும் டார்கெட் பண்ணால் போதும்னு நினச்சேன்னா சென்னை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிற பீப்புள் வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா, வேறு சிட்டிஸ்க்கு மூவ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ சென்னையில் இருக்கிற பீப்புள் தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய ஆடு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, இதுதான் என்னோடய கான்செப்ட் இப்போது. ஸோ லாங்குவேஜஸ், ஸோ எனக்கு வந்து தமிழ், சென்னையில் வந்து நிறைய தெலுங்கு பீப்புள் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஆடியன்ஸோட டெமோகிராஃபிக்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளைண்ட்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கன்வர்ஷன் ஆட். ஓகேங்களா, கன்வர்ஷன்னா எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போடணும். அப்போ தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் எத்தனை பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டார்கெட் காஸ்ட் பெர் ஆக்ஷன். ஸோ ஒரு கன்வர்ஷனுக்கு எனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு, ஸோ நான் ஒரு 500 எனக்கு ஒரு கன்வர்ஷன் நடந்துச்சுனாலே. பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக ஒரு 20,000 50,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு கன்வர்ஷன் ஆனாலே எனக்கு நல்லது தான். ஸோ அது கால்குலேட் படி நான் 500 வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10 லீடு வந்து அதில் 1 கன்வெர்ட் ஆனாலே போதும். ஓகேங்களா, ஸோ அந்த கால்குலேஷன் படி நீங்கள் உங்களோட, சப்போஸ் நீங்கள் 1 lakh அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்னால் நீங்கள் 5,000 ருபீஸ் கூட வைக்கலாம் ஒரு கன்வர்ஷனுக்கு. ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக்ஸு, எனக்கு வந்து கிளிக்ஸுக்கு தான் நான் பே பண்ண போகிறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ பட்ஜெட் வந்து பெர் டேக்கு எனக்கு 2,000 ருபீஸ், இதுதான் என்னோடய பட்ஜெட்டு. ஓகேங்களா, ஸோ 2,000 ருபீஸ், பெட்டு 500. ஸோ எனக்கு கிளிக்ஸ் வந்து 1.2Kலேருந்து 5.2K வரைக்கும் எனக்கு கிளிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ஆட் குரூப்பு. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம இமேஜ் இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். என்னோடய பிஸ்னஸ் நேம் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஓகே, ஸோ என்னோடய இமேஜ் லோகோ ரெண்டுமே நான் கொடுக்கணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட இமேஜை. ஓகே, ஸோ நான் வெப்சைட்லேருந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 ரேஷியோ கொடுக்கணும் நம்ம, 1:90, 1:1, 1:1 ரெண்டுமே கொடுக்கணும். 2 ரேஷியோ கொடுத்துருங்க. லோகோவுக்கும் லோகோ கொடுத்துருங்க. ஓகே, இது 2 நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் இமேஜ் லோகோ வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சைஸஸ் கொடுத்த மாதிரி அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ எங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மொபைலுக்கு, இது வந்து உங்களுக்கு, ஸோ இது பார்த்தீங்கன்னா 160 × 600, 300 × 250. ஸோ கரெக்டான சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோஸும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜிஃப் மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட் ஹெட்லைன்ஸ் நிறைய கொடுங்க, 30 லைன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுங்க, நான் கம்மியாக தரேன். ஓகே, ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் கொஞ்சம் பெரிய டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கலாம், 90 words. Packers and movers. So description, home shift, இது 90 இதில் கொடுக்கலாம். பெஸ்ட் மூவர்ஸ். ஓகேங்களா, ஸோ எவ்வளோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குமோ அவ்வளோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க.
நெக்ஸ்ட் வந்து ஆட் டு ஆட் குரூப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆட் குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரே ஆட் குரூப் இல்லாமல் 2-3 க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த இதில் பெஸ்ட்டு சொல்யூஷன் வருதோ அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு ரன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் பாருங்கள். எந்த பீப்புள் அதிகமாக பார்க்குறாங்க, ரிசல்ட்ஸ் இது வருதா, அப்படி இல்லைன்னா 2 to 3 டேஸ் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 ஆடு இதே மாதிரி வேறு இமேஜ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு ட்ரை பண்ணும்போது சப்போஸ் நம்மளுக்கு இமேஜ் நல்லா இருந்துச்சுன்னா அதில் நிறைய கிளிக்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எந்த இமேஜுக்கு நல்ல கிளிக்ஸ் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு க்ரியேட் கேம்பெயின் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ அப்ரூவலுக்கு போயிடும். அப்ரூவலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆடு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும், பெர்ஃபார்மன்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சப்போஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா ஆட் குரூப் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிளிக்ஸு, இம்ப்ரெஷன்ஸ் இது எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம டிஸ்பிளே ஆட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.